அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவுறுத்தலை ஏற்றுக்கொண்டு குறைகளை களைந்து கொள்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு விசுவாசி மற்றொரு விசுவாசிக்கு குறைகளை எடுத்துச் சொல்லி திருத்தும் கண்ணாடி ஆவார். இந்த செய்தி அல் ஜாமிஉ ஸகீர் என்ற நூலிலே 9122 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணாடி நம்முடைய குறைகளை நம்மிடம் மட்டுமே சுற்றி காட்டும். அதுபோல் நல்ல தோழர் என்பவர், விசுவாசி என்பவர் நம்முடைய குறைகளை தயங்காமல் முழுமையாக எடுத்துச் சொல்லி நம்மை சரி செய்பவராக, அறிவுறுத்துவராக இருக்க வேண்டும். கண்ணாடி நமது குறைகளை எடுத்துரைக்கும் போது, என் குறைகளையா எடுத்துரைக்கிறாய் என்று எண்ணி நாம் அந்த கண்ணாடியை தண்டிப்பதில்லை, அடித்து உடைத்து விடுவதும் இல்லை. மாறாக அது எடுத்துக்காட்டும் குறைகளை முழு மனதுடன் நாம் ஒப்புக்கொள்கின்றோம். பிறர் நம்முடைய குறைகளை நல்ல மனதுடன் சொல்லும்போது அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் சரியான ஒன்று. மனிதர்களாக பிறந்தவர்கள் பெரும்பாலும் தவறுகளுக்கும் குறைபாடுகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள் அல்லர். ஆனால் தவறு என்று உணர்ந்த பின்போ அல்லது உணர்த்தப்பட்டதற்கு பின்போ அந்த தவறை ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கிறோமா என்பதுதான் நம்மை மற்றவரிடமிருந்து வித்தியாசப்படுத்தும். செய்தது தவறா தவறில்லையா என்பது கூட பிரச்சனை இல்லை. நான் அதை ஒப்புக்கொள்வதா என்கின்ற அந்த நினைப்பு மிகப்பெரிய சிரமத்தை உண்டாக்கிவிடும். வியாபாரமாக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும் அவைகளிலே ஈடுபடுகின்ற போது நமது தவறுகளை ஏற்றுக்கொள்வதை பொறுத்துதான் வாழ்க்கையில் நம்முடைய வெற்றி என்பது தீர்மானிக்கப்படுகிறது. வளர்ச்சி நோக்கி செல்லும் ஒருவரிடம் நிறைகுறை இருக்கும். அதை அடையாளம் கண்டு களைந்து கொள்ள அவர் தன்னை முற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை அடையாளம் கண்டு களைய வேண்டியவற்றை களைந்து வளர்க்க வேண்டிய பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தினர்கள், நம்முடைய தோழர்கள், சக விசுவாசிகள், இவர்கள் எல்லாம் நமக்கு அறிவுறுத்துகின்ற அந்த விஷயங்களில் நாம் எவைகளையெல்லாம் சரி என்று நினைக்கிறோமோ அவைகளை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் ஏற்றமானது. நமக்கு கீழ் பணிபுரிகிறவர்கள், முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் என யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நம்முடைய குறைபாடுகளை தவறுகளை எடுத்துரைத்தால் அதை நியாயமான முறையிலே ஒப்புக்கொள்வதற்கு எந்த வகையிலேயும் தயங்கக்கூடாது. நம்முடைய தவறை பிறர் சுற்றி காட்டினாலும் அல்லது தானாகவே அறிந்து கொண்டு திருத்திக் கொண்டாலும் சரி, எப்படியோ தவறிலே இருந்து உணர்ந்து திருந்தி வாழ நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய பேச்சின் மூலமோ அல்லது எழுத்தின் மூலமோ மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் அழைப்பாளர்களிடத்திலேயும் அவர்களுடைய பேச்சிலேயும் எழுத்திலேயும் உள்ள தவறுகளை பிழைகளை பிறர் உணர்த்தினால் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு உடனே சரிபடுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். தனது தவறை பிறர் சுற்றி காட்டினாலும் அல்லது தானாக அறிந்து கொண்ட போதிலும் கூட நாம் அல்லாஹ்வுடைய அந்த பயத்தை மனதிலே இருத்தி கொண்டு அதற்கு ஏற்றால் போல் நாம் நம்மை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். குற்றச்சாட்டுகளில் உள்ள
உண்மையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவற்றிற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முன்வந்து செயலிலும் இறங்குவதுதான் புத்திசாலித்தனம். இதுவே நல்லோர்கள் விசுவாசிகளுடைய குணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா தவறுகளை பிறர் எடுத்துரைக்கின்ற போது அதை சீர்படுத்தி கொண்டு சிறந்ததோர் வாழ்க்கை வாழும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.